எஸ்ஐபி அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் உங்களை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிறாது அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் போட்டப்போ அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது, எஸ்ஐபியோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இதை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்குதா, அதை பற்றி சொல்லியா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் எஸ்ஐபியோட அதிகமாக உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு 8 இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இதில் நாம் பேச போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு ரூல் இருக்குது. ரிஸ்க்கும் ரிவார்டும் எப்போவுமே சேர்ந்து தான் போகும். அதிகமான ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அதிகமான ரிவார்டும் இருக்குது. ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிவார்டும் பெருசாக இருக்காது. குறைவான ரிஸ்கில் உங்களுக்கு அதிகமான லாபம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. என்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அதே நேரத்தில் அதில் என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி போடக்கூடிய இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின், ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோடைய ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். 99% மக்களுக்கு எஸ்ஐபி தான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஏன் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். முதலாவது, எஸ்ஐபியை விட அதிகமாக உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலாவது இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஈக்விட்டி. அதாவது டைரெக்டாக ஷேர் வாங்குறது, ஒரு கம்பெனியினுடைய ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. எந்த கம்பெனியில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு ஷேர் வாங்கணும், எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஒரு மிகச்சரியான கம்பெனியை பார்த்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாகும். என்ன தான் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்டு மேனேஜர் கஷ்டப்பட்டு அவங்க முயற்சி பண்ணாலும் நம்ம அதிகபட்சம் ஒரு சில நேரங்களில் 30-35% வரைக்கும் நம்ம லாபம் பார்க்கலாம். இது எப்போவுமே இருக்காது. நான் சொல்கிறது வெரி லக்கி அப்படின்னா ஏதாவது ஒரு சில வருஷங்களில் இந்த மாதிரி அதிகமான லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறமா 12 அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு ரிட்டர்னாக இருந்தாலும் பெரும்பாலும் அதை விட குறையிறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஷேர் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் இதை டிசைட் பண்ணி எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுறனால இதில் வந்து மிகச்சரியான ஒரு கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில பேர் வந்து 25-50% வரைக்கும் அவங்களால லாபம் பார்க்க முடியும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் இருக்குது. கேட்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஆனால் ஏன் நிறைய பேர் இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல? ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ரிஸ்க்கும் அதிகம். நீங்கள் அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் வேணும். அதனுடைய டேட்டா ஷீட்டெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் வேணும். அதை அனலைஸ் பண்ணி அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான நாலேஜ் வேணும். ரொம்ப முக்கியமாக எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும் அப்படிங்கிறத ஒரு மிஷின் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கணும். எமோஷனலாக நீங்கள் இதில் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா நஷ்டம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக மாறிடும். அடுத்ததாக மிக அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுலேருந்து ரிவர்ஸில் நம்ம போயிட்டுருக்கிறோம். இந்த ஐபிஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல ஒரு கம்பெனி வந்து பப்ளிக்கில் லிஸ்ட் ஆகுறது. இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அது தன்னுடைய சரித்திரத்திலேயே மிக குறைந்த விலையில் ஷேரை விற்கக்கூடிய ஒரு நேரமாக அதுதான் இருக்கும். அந்த கம்பெனி ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறது லிஸ்ட் ஆகிற அன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40%-60% இன்க்ரீஸ் ஆகி லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சில நேரத்தில் 1 வருடம் காத்திருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணம் இந்த ஐபிஓவில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் காசு கொடுத்துருப்பீங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் பேங்க்லேருந்து அந்த பணத்தை எடுத்திருப்பாங்க. லிஸ்ட் ஆகிற அன்னைக்கே வந்து உங்களுடைய பணம் வந்து 40%-60% வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ரிட்டர்னை கொடுக்கும். ஒரு வருட லாபத்தை ஒத்த நாளில் அடித்து தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பல நேரங்களில் இந்த ஐபிஓ இருக்கும். பட் இதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது? அவங்க வந்து ஒரு லாட் அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த லாட்டுக்கு வந்து பெரும்பாலும் மினிமம் வந்து 14,000 ருபீஸ்லேருந்து அதுக்கு மேலே நல்ல கம்பெனி அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி கூட அதிகமாக போகும். ஸோ அவங்க டிசைட் பண்ணுற அந்த அளவு பணத்தை கொடுத்து தான் நாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த லாட் புக் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம லாட் புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து லாட்ரி சிஸ்டம் தான். சரி, பங்குகள் கிடைச்சிருச்சு, இப்போ வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும்போது நாம் கொடுத்த பணத்தை விட அதிகமாக தான் லிஸ்ட் ஆகுமானா அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் கம்பெனிகள் நாம் கொடுத்த பணத்தை விட குறைவான அமௌண்ட்டுக்கும் கூட லிஸ்ட் ஆகும். சரியான கம்பெனி சரியான நேரம் பிளாஸ்ட், சரியான கம்பெனி தப்பான நேரம் சிக்கல், தப்பான கம்பெனி தப்பான நேரம்
அவுட்டு. மூணாவதா உங்களுக்கு அதிகமான பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ். இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறதும் இந்திய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முறை தான். இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை வந்து வாங்குறதுல உள்ள ஒரு சில பெனிஃபிட்ஸ் என்ன? நம்ம முன்னாடி இந்த ஐபிஓவில் நமக்கு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா அந்த லாட் வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கணும். ஆனால் இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் என்ன ஸ்டாக் வேணும்னு சொல்லி கேட்குறீங்களோ உங்களுக்கு உடனே கிடச்சிரும். கிடைச்சதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும் தெரியுமா, அந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்க மாதிரி ஐபிஓவில் போய் எனக்கு உங்களுடைய ஸ்டாக்கு கொடுங்கன்னு சொல்லி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகும்போது அது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்களோ அது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு மாறி வந்துடும். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை வாங்குறது அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டு அது ஒரு சில பிளாட்ஃபார்ம் மூலமாக நடந்தாலும் கூட இது வந்து ஹைலி அன்ரெகுலேட்டட் ஸ்பேஸ். அதாவது செபி வந்து இதை நெறிமுறைப்படுத்தாமல் அது பாட்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. அந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ், ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஒன்று. அடுத்ததாக இதில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படிலாம் வாங்க முடியாது. இதுலேயும் நீங்கள் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு லாட் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு கொடுத்து தான் நீங்கள் மொத்தமாக ஒரு சில ஸ்டாக் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். எல்லாத்த விட முக்கியமாக இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஸ்கேமர்ஸோடைய அதிகப்படியான செயல்பாடுகள் இதில் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகி வரும்பொழுது உங்களுடைய கைக்கு ஷேர் வந்துடும். பட் ஆனால் அதே நேரத்தில் அதில் ஒரு லாக்இன் பீரியட் இருக்குது. நீங்கள் அந்த கம்பெனி அன்லிஸ்டடாக இருக்கும்போதே அந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது லிஸ்ட் ஆகி வந்த உடனே நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை விற்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதம் காத்திருந்து தான் உங்களால் வந்து அந்த ஸ்டாக்கை விற்க முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போட போகிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல். உதாரணத்துக்கு ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வளரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த கம்பெனிக்கிட்ட போய் பேசுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் தாரேன், உங்களுடைய கம்பெனியில் ஒரு 40% பங்கு நீங்கள் எனக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் போய் மொத்தமாக இந்த மாதிரி ஒரு ஷேர் அவங்க வாங்கிட்டு அந்த கம்பெனியினுடைய கவர்னிங் கவுன்சில் இருக்கும்ல, அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய முக்கியமான பொறுப்புள்ள நபர்கள் அதுலேயும் ஒரு சீட்டை வந்து தங்களுக்காக செக்யூர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கம்பெனியினுடைய ஒரு 30-40% ஷேர் அப்படிங்கிறது தொடக்கத்திலே இவங்களுக்கு வந்துடுறனால அந்த கம்பெனி வளர்ச்சி அடைய இவங்க போட்ட பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டு இருக்கும். அந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும்போது மொத்த கம்பெனியினுடைய அந்த பங்குகள் எல்லாம் லிஸ்ட் ஆகல, அதில் ஒரு 40% ஏற்கனவே இவங்களுடைய பேரில் இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகி அதிகமான ஒரு லாபம் வரக்கூடிய நேரத்தில் இவங்க மொத்தமாக அந்த ஸ்டாக்கை விற்று அதில் அதிகமான லாபம் பார்ப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய முதல் சிக்கல் என்ன அப்படின்னா எல்லாராலையும் வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டாக மாற முடியாது. ஏன்னா இதுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவை. நம்ம வெறுமனே ஏதோ நம்ம கொடுக்குற ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் வச்சு நம்ம அப்படி மாற முடியாது. அடுத்த சிக்கல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த கம்பெனி நஷ்டமாச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட பணம் வந்து அப்படியே மொத்தமாக காலி ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிக்கல் இருக்குது. ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏஞ்சல் இன்வெஸ்டிங். இது என்ன இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டிங்? இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது இந்த வெஞ்சர் கேபிட்டலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போது ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா. அந்த பிஸ்னஸ் ஐடியா மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா கோடி கணக்கான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்கிட்ட ஐடியா மட்டும்தான் இருக்குது, அதை செயல்படுத்துறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு நபர் வந்து அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கான அந்த ஆரம்ப கட்ட மொத்த முதலை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவர் தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐடியா ஒருத்தரோடது, இன்னொருத்தர் அந்த ஐடியாவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸுக்கு தேவையான ஆரம்ப கட்ட அந்த மொத்த பணத்தை கொடுக்குறாரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? நீங்கள் ஒரு கம்பெனியில் முதல்ல தொடக்கத்திலே காசு கொடுக்குறீங்க,
அப்படி காசு கொடுக்கறனால அந்த கம்பெனி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குறைவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பிக்குது. அந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த கம்பெனி ரொம்ப பெருசாகும்போது உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கோடிக்கணக்கான அளவு வந்து உங்களுக்கு அதில் அதிகமாகுது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த இந்த வெஞ்சர் கேபிட்டல் மாதிரியே இது ஏதோ 10,000 20,000 கொடுத்து பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது எல்லாமே வந்து 1000 கோடி 2000 கோடி அப்படின்னு சொல்லி மொத்தமாக பணம் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பணம் கொடுத்து ஒருத்தருடைய ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அது மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக 10ல் 9 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆக தான் செய்யுது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மொத்தமாக போட்டிருக்கிற பணம் அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு வேளை புட்டுக்கிச்சு அப்படின்னா, அதை நடத்திட்டு இருக்கிறவர் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இழந்து அவங்க சரியாக நடத்தாமல் அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் போட்ட பணம் எல்லாமே மொத்தமாக காலியாயிரும். உங்களால் அந்த பணத்தை திரும்ப எடுக்கவே முடியாது. சும்மா தண்ணியில் கொண்டு போட்ட மாதிரி தான், அப்படியே கரைஞ்சே போயிடும். அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. 6வதாக நான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஓன் கம்பெனி ஆரம்பிக்கிறது. ஆமாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு சொந்தமான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் போட்டு தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் உங்களுக்கு திறமை இருக்குது, ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் ஐடியா இருக்குது அப்படின்னா, ரொம்ப கம்மியான பணத்தை வச்சு கூட ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு சின்ன ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்து அப்படி சின்ன ஸ்டெப்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்கேல் பண்ணி உங்களால் அதை பெருசாக கொண்டு வர முடியும். நீங்கள் தான் இதை இன்வெஸ்ட் பண்ணி தொடர்ந்து அதை வளர்த்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு இதில் லாபம் அப்படிங்கிறது முழுக்க உங்களுக்கு தான். ஸோ என்ன தான் நம்ம அடுத்த கம்பெனியில் பிஸ்னஸ் பண்ணி லாபம் பார்க்குறது அப்படின்னு சொல்லி இருந்தாலும், நம்ம சொந்தமாக கம்பெனி நடத்தி அதில் வரக்கூடிய மொத்த வருமானம் நமக்கே வர்றது அப்படிங்கிறது தான் எப்போவுமே மிக அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணி நம்மளே அந்த லாபத்தை எடுக்கும்போது நமக்கு எவ்வளவு லாபம் இருக்கும். வீட்டில் தோசை மாவு அரைச்சி பாக்கெட் போட்டு விற்று கொடுத்து அப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அந்த பிஸ்னஸை ரொம்ப பெருசாக்கி அதன் மூலமாக வந்து கோடிக்கணக்கான அளவில் வந்து லாபம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை என் கண் முன்னால் நான் பார்க்குறேன். தெருவோரத்தில் ஒரு ரோட்டு கடையை ஆரம்பித்து ஒரு 10 வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலாக டெவலப் ஆகி இருக்கக்கூடிய பெரிய பிஸ்னஸ்களை ஒரு 10 வருஷத்தில் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் காசு மட்டும் கொடுத்துட்டு கையை கட்டிட்டு சும்மா உட்காந்துருக்கலாம். ஏன்னா வேலை வந்து அடுத்தவங்க செய்கிறாங்க. நீங்கள் காசு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க, வளருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும். உங்களுடைய உடல் வலிக்க நீங்கள் உழைக்கணும். அடுத்ததாக அஃப்கோர்ஸ் எந்த ஒரு பிஸ்னஸ் மாதிரியுமே நீங்கள் கண்டிப்பாக காசு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக அது சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த பிஸ்னஸ் வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்னா, நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணமும் போச்சு, அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த உழைப்பு, நீங்கள் செலவழித்த நாட்கள், இது எல்லாமே வீணாக போகும். 7வதாக இந்த எஸ்ஐபியை விட அதிகமாக உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, கம்ப்ளீட்டாக மாறுபட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறது ரியல் எஸ்டேட். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் ஒரு 15 சென்ட் இடம், ஒரு சென்ட் 1,30,000 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு நான் வாங்கினேன். இன்றைக்கி 4 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட அந்த இடத்தினுடைய விலை ஒரு சென்ட் வந்து 4,50,000 ரூபாயிலேருந்து 5,00,000 ரூபாயாக மாறி இருக்குது. நான் வாங்கும்போது அந்த இடம் அப்போ தான் டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. 1-2 வீடுகள் இருந்துச்சு. நான் வாங்கினதுக்கு அப்புறமா என்னுடைய இடத்த சுற்றி கடன்னு சொல்லி ஒரு சில வீடுகள் வந்தது, புதுசாக கட்டினாங்க. அதுக்கப்புறமா அந்த பகுதியில் ஒரு பெரிய ரோடும் வந்துருச்சு. இப்போ அது பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு இதெல்லாம் இருக்குது. நான் வாங்கின இடத்துலேருந்து நடந்து போகக்கூடிய ஒரு 5 நிமிஷம் தூரத்தில் ஒரு ஐடி கம்பெனி பெருசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் வாங்கினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தினுடைய மதிப்பை பல மடங்கு அதிகமாக்கி இருக்குது. இப்போ எனக்கு 4 வருஷத்தில் நான் 1,00,000 ரூபாய் சம்திங் வாங்கினது 4,00,000 ரூபாயா அது மாறுது அப்படின்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பாருங்கள். இத்தனை அளவுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு எந்த எஸ்ஐபியில் கிடைக்கும், எந்த மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன? முதலாவது லேண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் லீகல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு சில விஷயங்களில் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய சிக்கலையும் தலைவலியும் கொண்டு வரும். 1. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு ரியல் எஸ்டேட்டில் ஒரு இஷ்யூ தான். ஏன்னா நான் இன்றைக்கி நினச்ச உடனே போய் நான் அந்த லேண்டை விற்கணும் அப்படின்னா டக்குன்னு விற்க முடியாது. அதுக்கு நான் ஆள் பார்க்கணும், அதுக்கு நான் வந்து பேரம் பேசணும் இல்லையா? அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு இடம் நல்ல டிமாண்டாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளால் ஆள் பார்த்து விற்றுற முடியும் தான். ஆனால்
நான் நினச்ச நேரத்துக்குலாம் அதை வித்துற முடியாது. அதுக்காக நான் எப்படினாலும் கொஞ்சம் காத்திருக்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம ரியல் எஸ்டேட்டில் பணம் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த இடம் விலை கூடத்தான் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் பல வருடங்கள் அந்த இடத்துல விலை கூடாமல் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு சில நேரங்களில் நம்ம வாங்கினதை விட விலை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆபத்துகளும் நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கத்தான் செய்யுது. 8வது கடைசியுமா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி ஒரே வருடத்தில் 100 மடங்கு 200 மடங்கெல்லாம் அதிகமான ஒரு சில காயின்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இது எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் ரெகுலேட் பண்ணப்படாத ஒரு விஷயம். இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து ஒரு அதிகாரப்பூர்வ கரன்சியாக ஒத்துக்கவே இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது பயங்கரமான வொலாட்டிலிட்டி உள்ளது. பயங்கரமாக எகுரும், திடீர்னு சொல்லி பயங்கரமாக கீழே வரும். அந்த மாதிரி ரொம்ப அதிகமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இதில் இருக்கும். கிரிப்டோ கரன்சியாக அதை வாங்கும்போது அதில் பெரிய அளவில் ப்ராசஸில் இருக்காது. ஆனால் அதே கிரிப்டோ கரன்சியை நீங்கள் திரும்ப பணமாக மாற்றுறதுக்காக உள்ள ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் சிக்கலானது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வந்து ரியல் மணியாக மாற்றுறதுக்கான அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து நீங்கள் பணமாக மாற்றுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 400 ரூபாயை நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸாக மட்டுமே கொடுக்க வேண்டியது இருக்கும். யாருக்கிட்ட கொடுத்த டிரான்சாக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிறதுல பல விதமான சிக்கல்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிலையும் பல சிக்கல்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற ஒரு உலகத்தில் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத நான் சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. இப்போ இதில் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அதிகமான ரிட்டர்னை கொடுக்குது, பட் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே ஒரு 9 to 5 ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய அல்லது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து நீங்கள் ஒரு ஃபண்டு மேனேஜர்கிட்ட காசை கொடுத்துக்கிறீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த ஃபண்டில் வந்து அவர்கிட்ட காசை கொடுக்குறாங்க. நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து எந்த கம்பெனி மேலே போகுது, எந்த கம்பெனி கீழே வருது, இதில் போட்டால் கரெக்டாக இருக்குமா, அது ஆபத்தாயிருமா அப்படிங்கிற எந்த ஒரு யோசனையும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதையெல்லாம் அந்த ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாங்க. நீங்கள் பேசாட்டு காசை கொடுத்துட்டு சும்மா இருக்கலாம், உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் இருக்கலாம். அது அந்த ஃபண்டு மேனேஜர் அந்த காசை வாங்கி அவங்க சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபத்தை எடுத்து கொடுப்பாங்க. அதனால தான் இந்த எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன தான் அது வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை அது சம்பாதித்து கொடுக்காமல் இருந்தாலும் பல நபர்களுக்கு இதுதான் சரியான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.